வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு வாட்டி சித்தகுருக்கிட்ட நிறைய ஃபேமிலிஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃபேமிலிஸ் மீன்ஸ் இப்போது ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் இருக்கட்டும், ஹஸ்பண்ட் பணம் சரியாக கொடுக்கறதில்ல. ஒரு கேட்டகிரி குடிகாரங்களாக இருப்பாங்க, பணம் சரியாக கொடுக்க மாட்டாங்க. குழந்தைங்கள வளர்க்குறதுக்கு பெண்கள் வீட்டு பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ஏதாவது வேலைகள் செய்கிறதுலேருந்து ரொம்பவே கஷ்டப்படுறத நம்ம பார்த்துருக்கோம். பெண்கள் அந்த காலங்களில் வேலைக்கு போகிறதுன்றது இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பெண்களும் இன்றைக்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அப்படி ஆயிடுச்சு. பணமும் பத்த மாட்டேங்குது. குழந்தைகளுக்கு தேவையானது செய்கிறதுக்கு அப்பாவால் முடியல. ஸோ தட் அம்மா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த கேட்டகிரி வேணால் இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான படிப்புக்கு ஏற்ற மாதிரியான தகுந்த மாதிரியான ஒரு வேலைகள், ஒரு பிஸ்னஸ், அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஓகே, இது பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய வீடுகளில் ஹஸ்பண்ட் பணமே கொடுக்கறதில்ல. குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுலேருந்து, குழந்தைங்கள பார்த்துக்காமல் இருக்கிறதுலேருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. அது நம்ம கேள்விப்படுறது மட்டுமே இல்லை, கண்கூடாக கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த பெண்ணுக்கு எவ்வளோ மன உளைச்சல். பணம் கொடுக்கல, பணம் இல்லை. சில வீடுகளில் கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா ஹஸ்பண்ட் கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அந்த பணம் கொடுக்கும்போது என்னென்னா அது குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கே போகாது அந்த பணம். அதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க பெண்கள். ஸோ என்ன பண்ணுறது, சிலரால் ஏதோ பிஸ்னஸ் செய்ய முடியும், வேலைக்கு போக முடியும், சிலரால் அதுவுமே செய்ய முடியாது, வேலைக்கும் போக முடியாது. அப்போ குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்றதுக்கான இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அன்றைக்கி சித்தகுரு சொன்ன ஒரு பதில் இது. ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் இதை பண்ணும்போது என்னென்னா அந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றது மட்டும் உண்மை. இப்போ பெண்களுக்கு உண்டான ஒரு பதிவு இது. காசு பத்தலை, வீட்டில் ஹஸ்பண்ட் கொடுக்குற பணம் பத்தலை, இல்லைன்னா என்ன பணம் கொடுத்தாலுமே ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த பணத்தை மேனேஜ் பண்ணவே முடியாது. செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை 10 பைசா கூட சேர்த்து வைக்க முடியாது. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வெறும் கிச்சனில் மட்டும்தான் வேலை. எவ்ரி தேர்ஸ்டே வியாழக்கிழமை மட்டும்தான் இது பண்ணணும், மற்ற நாளில் கிடையாது. வியாழக்கிழமை அன்றைக்கி மத்தியானம் சமைச்சு முடிச்சிடுறீங்க. நைட்டுக்கு சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனை முதல்ல க்ளீன் பண்ணிக்கணும். கிச்சனை கீழெல்லாம் பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணி, கிச்சன் மேடை, அடுப்பு எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். பாத்திரம் எதுவுமே அங்கே இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரியாணி இலை எடுத்து அதனுடைய நுனி உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அதனுடைய காம்பு சைடு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அதனுடைய நுனி இலையினுடைய பிரியாணி இலையோட நுனி உங்களுடைய நடுவிரல் சென்டர் ஃபிங்கரை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு இலை எங்கேயும் கிழிஞ்சில்லாத ஒரு நல்ல பியோர் இலை, க்ளீனான இலை. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பெருசு சின்னது கணக்கு கிடையாது. ஆனால் எங்கேயும் கிழிஞ்சு இருக்கக்கூடாது, ஓட்ட ஒடிச்சல் இல்லாமல் வச்சுக்கோங்க. அதனுடைய காம்பு உங்களை பார்த்து, அதனுடைய நுனி சென்டர் ஃபிங்கரை பார்த்து, நடுவிரலை பார்த்து இருக்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு, ரைட் ஹேண்டில் ஒரு க்ரீன் இங்க் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீன் இங்க் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்வஸ்திக் போட்டுருங்க. அதில் ஸ்வஸ்திக் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கூகுளில் கூட பார்த்துக்கலாம், ஏன்னா தப்பாக போட்டுறக்கூடாது. ஸ்வஸ்திக்கை போட்டுருங்க. அதில் நல்லா அழகாக நல்லா திக்காக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணணுன்னா, அது ஒன்றும் ப்ரே பண்ணுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு மட்டும்தான் பண்ணணும். 12 மணி ஆனாலும் பரவாயில்ல. எங்கள் வீட்டில் நிறைய பேர் சொல்வீங்க, உடனே எங்கள் வீட்டில் சாப்பிட்றது லேட் ஆகும், நாங்கள் படுக்கிறதே லேட் ஆகும் அப்படின்னு. நீங்கள் 12 மணிக்கு பண்ணாலும் பரவாயில்ல. அந்த நாளில் வியாழக்கிழமை அப்படின்ற 12 மணிக்குள்ளே முடியணும். அவ்வளோதான். 12 மணிக்கு மேலே போக வேண்டாம், 12 மணிக்குள்ளே முடியணும். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சுத்தமாக இருக்கணும் அடுப்புக்கிட்ட. அது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு பாத்திரம் கூட, சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்வஸ்திக்கை வரைஞ்சிட்டு
ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த ஸ்வஸ்திக்கு அப்படியே வந்து மனசால் நினைக்கணும். அந்த ஸ்வஸ்திக்கு நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களே, நீங்கள் வரைஞ்சதே மனசில் வந்து எப்படி வரைஞ்சிங்கன்றதை வந்து ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டு அப்புறமா கண்ணை திறந்து அந்த ஸ்வஸ்திக்கை பார்த்துட்டு நீங்கள் எந்த அடுப்பில் சமைக்கிறீங்களோ அந்த அடுப்பில் தீ மூட்டி அதில் வச்சு எரிக்கணும். அந்த பிரியாணி இலையை அதை எரிச்சிட்டு இதுக்கு வந்து தேவை வந்து ஒரு வெள்ளி கிண்ணமோ இல்லைன்னா வெள்ளி தட்டோ, சின்னது கூட போதும், ஒரு வெள்ளி தான் வேணும் இதுக்கு. எரிச்சிட்டு அந்த கறி விழுந்திருக்கும் இல்லைங்களா, எரிச்சது, அது வந்து என்ன பண்ணணும், எடுத்து அந்த வெள்ளி கிண்ணத்துலேயோ வெள்ளி தட்டுலேயோ போட்டுக்கணும். போட்டு நல்லா வந்து கலந்துட்டு கொஞ்சம் பன்னீர், ரோஸ் வாட்டர் போட்டு கலந்துக்கிட்டு என்ன பண்ணணும், வெறும் கிச்சன் மட்டும் தெளிச்சிடணும். ஃபுல்லாக கிச்சனில் மேலே எல்லா இடம் படுற மாதிரி கிச்சனில் மட்டும் தெளிச்சிடணும். அவ்வளோதான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இவ்வளோ மட்டுமே தான். எவ்ரி தேர்ஸ்டே இது செஞ்சுக்கிட்டே வர சொல்கிறார். ஒரு 48 வாரங்கள் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா மாறும். எப்படி மாறும்ன்றது நம்மளுக்கே தெரியாது, அப்படி மாறும். ஏன்னா இதை மாதிரி செஞ்சு நிறைய பேர் பலன் அடைஞ்சதுக்கப்புறம் தான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறோமே, இல்லாட்டா உங்களுக்கு சொல்லவே மாட்டோம். ஏதாவது ஒன்றில் வந்து சரியாக வரலன்னா அந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வரவே மாட்டோம். எல்லாமே சரியாக வந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறது இந்த விஷயத்தை. இப்போ வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்போ வந்து இல்லை, ஒன்று கணவன் மாறலாம், இல்லை கணவன் கொடுக்குற பணம் ஏதோ தேவையில்லாமல் செலவுகள் வந்து வராமல் நின்றுடும். நம்ம பணத்தில் வந்து சேமிப்புகள், அந்த ஒரு ஹாப்பி லைஃப் கிடைக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். எப்படி மாறும்ன்றதெல்லாம் நம்மளே வந்து யோசிக்கவே வேணாம். அதை பற்றி எப்படி வேணால் இயற்கை வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ இது மட்டும் பண்ணுங்கள். இதுக்கு தேவை ஒரு பிரியாணி இலையும் ஒரு ஸ்கெட்ச் பென், க்ரீன் ஸ்கெட்ச் பென், அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் சமைக்கிற அடுப்பில் தான் எரிக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எரிச்சிட்டு அந்த கிச்சன் மொத்தமாக வந்து கிச்சனில் தெளித்து முடிச்சிடுங்க. அன்றைக்கி மேலே கீழே அப்படியே கீழேருந்து ரோஸ் வாட்டரில் வந்து கலந்துட்டு தெளித்து முடிச்சிடுங்க. அன்றைக்கி தேர்ஸ்டே மட்டும்தான் பண்ணணும். எவ்ரி தேர்ஸ்டே ஒரு 48 வீக்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் பார்ப்பீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பணம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கிறதாகட்டும், நம்மளுக்கு பத்தாமல் ஒரு வாழ்க்கை இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே மாறி போயிடும். அது எப்படி மாறும்ன்றது தெரியாது. என்ன வேணால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம் நம்மளுக்கு, பணம் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு. அதனால் வந்து இது ரொம்ப ஈஸியான முறை. இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த ஃபினான்ஷியல் கஷ்டங்கள் இருக்கோ அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது கிடைக்கிற இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.